நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நற்கிரியைகள் செய்து நடக்கும்படி நன்றாக வாழ அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பல வாரமாக நான் இங்கே நன்றாக வாழ்வதை குறித்து இங்கே நான் போதித்து வருகிறேன். நன்றாக வாழ்வது நமக்காக மாத்திரமல்ல, நீங்கள் இந்த உலகத்தில் அவருடைய அன்பையும் அவர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி உங்கள் மூலமாக அவரை காணப்படாத கிறிஸ்துவை காணத்தக்க விதத்தில் தேவனுடைய சாயல் உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருங்கள். நல்லா வாழணும் அப்படின்னாக்கா ஏதோ பணத்தினால் மாத்திரமல்ல. நன்றாக வாழ்வது என்பது முதலாவது உங்கள் ஆவி தேவனோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் ஏற்பட வேண்டும். என்றைக்கு நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்களோ, சிருஷ்டிக்கப்பட்டீர்களோ, இனி நீங்கள் வாழுகிற அந்த வாழ்க்கை ஆவியினாலே நடத்தப்பட்டு ஒரு தேவன் விரும்புகிற அந்த டாப் கிளாஸ் லிவிங், உயர்ந்த சிறந்த நிறைவான பூரணமான சம்பூர்ணமான ஒரு வாழ்வை நீங்கள் நடத்தணும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தர் அந்த விதத்தில் வாழத்தக்க விதத்திலே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாக தேவனுடைய இரக்கத்தையும் அதன் மனதுருக்கத்தையும் அவருடைய கருணை உங்களிருந்து வெளியே வரணும். இப்படி தேவன் நம்மை கொண்டு இந்த உலகத்தில் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்காக கர்த்தர் நம்மை இப்பொழுது மறுபடியும் பிறக்க வைத்தார். நாம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நன்றாக வாழும்படி தேவன் வைத்திருக்கிற இப்பொழுது நாம் பார்த்துக்கொண்டு நிறைய தூரம் அப்படியே கடந்து வந்துட்டோம். இப்போ பழக்க வழக்கங்களில் வந்திருக்கிறோம். நல்லா வாழணும்னா முதலாவது நான் சொன்னேன், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் தான் நமக்கு தேவன் வாழ்க்கையை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னது வார்த்தை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. இது வார்த்தையின் அடிப்படையில் வச்சு தான் இன்றைக்கி உலகமே இயங்குது. தேவனுடைய பிள்ளைகள் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் வாழ ஏதோ ஒரு சில வார்த்தையை அஸ்திபாரமாக வச்சுட்டு நடக்கிறாங்க. நாம் இந்த வேத புத்தகத்தில் தேவன் சொன்ன வார்த்தையை அஸ்திபாரமாக வைத்து நாம் வாழணும். அப்படி வார்த்தைன்னு சொல்லும் பொழுது வார்த்தைகள் எண்ணங்களை பிறப்பிக்கிறது. எந்த வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது உள்ள போதோ, எதை கவனிக்கிறாங்களோ, எந்த வசனம் அல்லது எந்த வார்த்தை காது உள்ளே போய் உள்ளத்தில் ஆழமாக போயிடுதோ அந்த வார்த்தைகள் எண்ணங்களை பிறப்பிக்கிறது. ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த மனுஷன் அப்படி தான் இருக்கிறான். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தையை கவனி, வார்த்தையை கவனி. ஏனென்றால் வார்த்தையின் அடிப்படையில் தான் எண்ணங்கள் உண்டாகிறது. கவலையான வார்த்தைகள் கேட்டால் கவலையான எண்ணங்கள் உண்டாகிறது. முடியாது என்ற வார்த்தை உங்கள் காதில் விழும்படி பல தடவை சொல்லும் பொழுது உங்கள் எண்ணங்கள் என்னால் முடியாது என்ற எண்ணங்கள் வந்து விடுகிறது. ஒரு தாழ்வு மனப்பான்மை வருகிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், எண்ணங்கள் மாறலைன்னா நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்போம். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, எண்ணங்கள் மாற தேவனுடைய வசனத்தை கொண்டு உங்கள் மனதை புதுப்பிக்கும்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப பார்த்தோம். இதற்கு பிறகு எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாம் சில தீர்மானங்களை செய்கிறோம். எதை தீர்மானிக்கிறோமோ அதை நாம் செய்வோம். எந்த காரியத்தை நாம் தொடர்ந்து செய்கிறோமோ அது நமக்கு பழக்கமாகிறது. எது உங்களுக்கு பழக்கமாகிறதோ அந்த பழக்கம்தான் உங்களுக்கு கேரக்டர் அல்லது சுபாவமாகி விடுகிறது. ஒரு மனுஷனுடைய கேரக்டரை பொறுத்து தான் அவன் நல்லா வாழறதும் நல்லா வாழ முடியாததும் அங்கே தான் இருக்குது. அதான் டெஸ்டினி, அதான் முடிவு. ஆக இது ஒரு ப்ராசஸ். ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்போ ஏறக்குறைய பழக்க வழக்கங்கள், ஹேபிட். இந்த பழக்க வழக்கங்கள் சொல்லும் பொழுது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாலும் கூட இன்றைக்கு ஜனங்கள், உங்கள் சுற்றியிருக்கிற உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், மற்ற எல்லாருமே ஒரு மனுஷனுடைய பழக்க வழக்கத்தை வச்சு தான் ஒரு அடையாளத்தை அவர்கள் காண்கிறார்கள். ஒரு ஐடென்டிட்டி உண்டாகுது. ஒரு ஆள் ரொம்ப கோபமாகவே பேசுகிறான்னு வைங்களேன், அது ஒரு பழக்கம். அப்படி ஆகும் பொழுது அவங்களுக்கு என்ன ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாருன்னா, அவர் முன்கோபக்காரன் வீட்டில் கொடுத்துட்றாங்க. பேர் வச்சுருக்காங்க, ஆனால் அது வேறு பேர் வீட்டில். அவருக்கு அப்படி தாங்க டக்குன்னு கோபம் வரும், அவர் சுபாவம் அப்படின்றான்.
Habit is nothing but direct result of your character. பழக்க வழக்கம், இந்த சுபாவம் என்பது நம்முடைய பழக்க வழக்கத்தினுடைய சரியான ஒரு தாக்கம் தான் இந்த கேரக்டராக மாறுகிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய பழக்கம் எப்போ பார்த்தாலும் பேக் பைட்டிங், வரவங்களையும் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தார்னா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அது சில பேருக்கு ரொம்ப டூ மச் டாக்கிங், ரொம்ப பேச்சு, அது அவங்க பழக்கம் பாருங்கள். அதனால் என்ன ஆகுது, வீடுலே பிரச்சனை, அவரால் உறவுகள் பாதிக்கப்படுது, அவருடைய இமேஜ் கெட்டு போகுது. அவங்க சொல்கிறாங்க அப்படி தாங்க அவர் ஓட்ட வாயுங்கன்றாங்க. சிலருடைய பழக்கம் பார்த்திங்கன்னா ஓவர் ஈட்டிங், நிறைய சாப்பிடுவாங்க, அது அவங்க பழக்கம். ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க, பரிசுத்த ஆவி பெற்றிருக்காங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு கண்ட்ரோலே கிடையாது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். அது பழக்கம், அப்படியே வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது அவங்களுடைய பழக்கம். அதனால் என்ன ஆகுது, கொலஸ்ட்ரால் வருது, ஹார்ட் டிசீஸ் வருது, ப்ரெஷர் வருது, இப்படி பல வியாதிகள் வந்துடுது. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறதுக்கு வருவாங்க, பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுங்க. இது பழக்கங்கள் மாறணும், சாப்பிட்ற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கணும். டாக்டர் சொல்கிறாரு இனிமேல் நீ இதெல்லாம் விட்டுடணும் அப்படின் போது அந்த பழக்கத்தை மாற்ற சொல்கிறார். அப்போ விட முடியல பாருங்கள், அந்த சாப்பாடை பார்க்கும்போது அவருக்கு அப்படியே இழுக்குது, முடியல. சில பேருக்கு ஷாப்பிங் போகிறது ஒரு பழக்கம், ரொம்ப கஷ்டம் பாருங்கள். இதெல்லாம் ரட்சிப்பு நல்லா வாழணும்னா இந்த பழக்க வழக்கங்கள் மாறணும். வீட்டில் எவ்வளோ பணம் வருதுன்றதெல்லாம் அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. கடைக்கு போகணும், கடையாக இறங்குவாங்க, கடையாக போவாங்க, அப்படி இது ஒரு பழக்கம் அவங்களுக்கு. காலையில் எழுந்திரும் வேலைக்கு போகிற மாதிரி ஒரு பையை எடுத்துகிட்டு இப்படி கடைக்கு போகுது, பேர் விண்டோ ஷாப்பிங். ஒன்றும் வாங்க மாட்டாங்க, ஒரு பொருள் வாங்கிறதுக்கு 20 கடையை ஏறி இறங்கி பார்த்துட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக அவங்க அப்புறம் வாங்கிடுவாங்க. இப்படி சில பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால இது நம்மோட முடியறதில்ல பாருங்கள். சில பேர் எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு பழக்கம். சின்ன சின்ன விஷயமா இருக்கும், பெருசாகிடுவாங்க. இது எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா உறவுகளை கெடுக்குது, பணத்தின் வரவை கெடுக்குது, உங்களுடைய மனநிலையை பாதிக்குது, குடும்ப சூழ்நிலையை கெடுக்குது, நல்லா வாழ முடியாத ஒரு நிலையை உருவாக்கிடுது. இப்போ நான் உங்களுக்கு எங்கே வந்திருக்கேன்னா, how to develop good habits, நல்ல பழக்கங்களை எப்படி நாம் கொண்டு வருவது என்று வேதத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இப்படி அடிக்ஷன், போதை மருந்துகள், சில பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட சிலவற்றை அவங்களால விட முடியல, இதெல்லாம் சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது பிசாசு அநேக நேரத்தில் அவங்களை என்ன பண்ணுறான்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அவங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன பழக்கங்கள் இருந்ததோ அந்த பழக்கங்கள் தங்களுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ரட்சிப்பு சரிதானா என்கிற ஒரு சந்தேகம் வந்துடுது. அப்புறம் அடுத்த ஸ்டெப் எங்கே போவாங்கன்னா, கோயிலுக்கு போகிறவங்களாம் ஒழுக்கம் தானா அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. பிசாசு ரொம்ப தந்திரமானவன் பாருங்கள். நீங்கள் நல்லா வாழறது அவனுக்கு விருப்பமே கிடையாது. இந்த பழக்கங்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய செயல்கள் திரும்ப திரும்ப செய்கிறதெல்லாம் பழக்கமாயிட்டா நீங்கள் செய்கிறத நிறுத்த முடியாத அளவு கொண்டு போயிடும். அதனால தான் அது பழக்கம்னு சொல்கிறோம். செய்கிறத திரும்ப திரும்ப செய்யும் போது பழக்கமாயிடுது. பழக்கமாயிடுச்சு அப்படின்னோடனே எப்போ ரிசல்ட் வரணும்னா, அவர் உடனே நினைப்பார், அவரை விட முடியாது. இப்போது பழக்கத்துக்கு வந்துட்டார். இப்போ இதை இந்த இதுலேருந்து அவர் வெளியில் கொண்டு வரணும்னா ரீஹபிலிட்டேஷன் சென்டர், கவுன்சிலிங், அங்கெங்கெல்லாம் கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி நான் வேத புத்தகத்திலேருந்து போதிக்கிறேன். எந்த கவுன்சிலர், இந்த உலகத்தில் தலை சிறந்த கவுன்சிலரை விட, மருந்து மாத்திரை விட தேவனுடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இன்றைக்கி வேத வசனத்தை நான் எடுத்து காட்ட போகிறேன் பாருங்கள். இப்படி நல்லா வாழறதுக்கு சில காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தகாத உறவுகள், கல்யாணம் ஆன பிறகு கூட தப்பான உறவை வச்சுட்டு ப்ரீ மேரிட்டல் செக்ஸ், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தாம்பத்திய உறவு மாதிரி செய்கிறது, இதெல்லாம் சிலருடைய பழக்கங்கள் இருக்குது. இதனால் குடும்பத்தில் உறவுகள் கெட்டு போய் சமாதானம் அழிஞ்சு பிள்ளைகள் மத்தியில் நிம்மதியாக வாழ முடியாமல் அவர் பயந்து ஒளிந்து அவமானப்பட்டு வெட்கப்படக்கூடிய ஒரு நிலை உண்டாயிடுது. பிறகு அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்னை யாருமே நேசிக்க மாட்டாங்க, நான் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் நீங்களே ஆக்கினைக்குள்ளே தீர்க்க வேணாம். கர்த்தர் எந்த மனுஷனையும் அவர் நிலைப்படுத்தி பலப்படுத்தி
எங்கே வெக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்கள் தலையை உயர்த்துறதுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மாறணுன்ற விருப்பம் நமக்கு ரொம்ப தேவை. ஆமென். அதை ஒரு ஐடென்டிட்டி பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஓவர் ஈட்டிங் இருக்கா, இல்லை பேக் பைட்டிங் இருக்கா, யாரை பற்றியாவது தப்பாக பேசுகிறதே நம்முடைய பழக்கமாக இருக்கா, அதை அடையாளம் கண்டுபிடிக்கணும். அதை அடையாளம் கண்டுபிடிச்சா தான் உங்களால் விட முடியும். இப்போ ஏதாவது ஒருத்தர் சொல்கிறாங்க வைங்களேன், நான் அப்படி செய்யலைன்னு சொல்லிட்டு அதனுடைய பொருள் என்னன்னா, இவங்க இன்னும் 2 வாரத்தில் அதை திரும்ப செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் புருஷன் கேட்குறாரு, என்னம்மா குழம்பு எப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்டாருன்னு வச்சிங்க. நல்லா தான் பண்ணியிருக்கேன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் 2 வாரத்தில் அதே மாதிரி குழம்பு வரும்னு அர்த்தம். பாருங்க, இதெல்லாம் உதாரணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்க மாற்றிக்க விரும்பலை, அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, நியாயப்படுத்துகிறாங்க. என்றைக்கு நாம் நியாயப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அதை திரும்பவும் செய்வோன்றது தான் அதனுடைய அர்த்தம். நியாயப்படுத்தாமல் டீச்சபிளாக கற்றுக்கொள்ளுவர்களாக நாம் என்றைக்கு நான் மாற வேண்டும் அதை அடையாளம் கண்டுபிடிச்சு என் வாழ்க்கையில் நான் முன்னேறணும், இந்த நிலையை விட இன்னும் இப்போ இருக்கிறத விட இன்னும் சிறந்து வாழணும்னு விரும்பினா படிப்படியாக நம்ம உயர்ந்து வர முடியும். இப்போ படிப்படியாக உயர்றதை கர்த்தர் விரும்புகிறார். இது சும்மா சடனாக அப்படியே ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் மாறுறது அல்ல. அதனால தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு கர்த்தர் சொல்கிறாரு, சபை மக்களை நீ கூட்டி நீ அவர்களுக்கு போதியுங்கள். பிலிப்பு புத்தகத்தில் பவுல் சொல்லுகிறார், நான் எழுதினதையே திரும்ப எழுதுகிறது எனக்கு வருத்தம் அல்ல. பேதுரு சொல்லுகிறார், நான் சொன்னதை திரும்ப உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இதை குறித்து நான் வருத்தம் அடைகிறது அல்ல. அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு பல்வேறு காரியங்களை நம்ம திரும்ப திரும்ப கேட்கறதுனால தேவனுடைய வசனம் நம்முடைய மனதிலே நிறையாதபடி ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆவியிலே ஒரு பெரிய மாற்றம், அதாவது புது மனுஷன் ஆயிட்டீங்க. ஆனால் பழைய மனசு, இந்த பழைய சரீரம் இன்னும் இதில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் அந்த உணர்ச்சிகள், தேவையில்லாத காரியங்கள் வரும்பொழுது, இந்த பழைய ரட்சிப்பதற்கு முன்பாக இருந்த பழக்கங்களோட வரும்பொழுது உங்களை நீங்களே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி பேதுரு மிக அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எப்படி நாம் இந்த நிலையிலிருந்து ஒரு அருமையான ஒரு நிலைக்கு வர முடியும்னு சொல்லும் பொழுது 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நம்ம படிக்கலாம். 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலையும் 4வது வசனத்திலையும் ஒரு அருமையான ப்ரொவிஷன் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் 2ஆம் அதிகாரம் 2 பீட்டர் 3:4 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை, உங்களை அழைச்சார் பாருங்க. அந்த அழைப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மகிமையானது, காருண்யமானது. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரனிலதும் அன்றி, இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு தேவையான, இந்த ஜீவனுக்கு தேவையானதும் தேவ பக்திக்கு என்னென்ன வேணுமோ அவைகளையும் இந்த டிவைன் பவர், திவ்ய வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, அல்லது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, இச்சையினாலே உலகத்திலே நாம் ஏற்கனவே செய்து பழகி வந்த பழக்கத்திலிருந்து தப்பி அந்த கேரக்டர்லேருந்து இப்பொழுது டிவைன் கேரக்டர், திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு வேறு விதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நமக்கு ஒரு கேரக்டர் இருந்தது. இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் சொல்கிறார், இப்போ பேதுரு சொல்கிறார், நம்ம இப்போ எப்படி வந்துட்டோம்னா தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் அவராலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தெய்வீக சுபாவத்தினால் நிறைந்து வாழும்படி இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காரு. அது என்னன்னா மகா அருமையான மேன்மையான வாக்கு தத்தங்கள். எல்லாம் சொல்லுங்க, திருமணத்தில் சொல்லுவோமே. தேவனுடைய வார்த்தையை குறித்து பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, நீங்க என்றைக்கு நீங்கள் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள புது மனுஷனாக மறுபடியும் பிறந்த பிறகு நீங்கள் விட்டு வந்த அந்த பழக்க வழக்கங்கள், கேட்டின் சுபாவங்கள், அழிவுக்கேற்ற அந்த
கெட்ட நடத்தைகள், தேவையில்லாத காரியத்திலிருந்து இப்போ தப்பித்து வந்த பிறகு எந்த நிலைக்கு வந்துட்டோம்னா தெய்வீக சுபாவம். எல்லாம் சொல்லுங்க. அப்போ அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், கனிவு. அதனால தான் பவுல் எழுதும்போது எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு நற்கிரியைகளை செய்யும்படியாக. இந்த நல்ல கிரியைகள் சொல்லும் பொழுது ஏதோ கோயிலில் வந்தோமா, சேர் போட்டோமா, அந்த மாதிரி கிரியைகள் மாத்திரம் இல்லை. அதில் பாருங்க, இந்த நல்ல கிரியைகள் சொல்லும்போது நல்ல விதமாய் டாப் கிளாஸ் லிவிங், தேவனுடைய பார்வையிலே அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழுகிற விதம், அதாவது திவ்ய சுபாவம், அவர் விரும்புகிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக எல்லா விதத்திலும் நன்றாக வாழ்ந்து உங்கள் பேச்சு, உங்கள் செயல்கள் ஒவ்வொன்றிலும் இப்போ நம்முடைய சுபாவம், பழைய சுபாவம் மாறி இப்போ வேறொரு சுபாவம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முற்கோபம் இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது நாம் சாந்தம் உள்ளவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஸ்டிஞ்சியாக இருந்திருக்கலாம், கஞ்சனாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது உதார குணம் உள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. விபச்சாரம், வேசி